ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த பனானா மஃபின் ட்ரை பண்ணுங்கள். பனானா நிறைய கெட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை வச்சு வெறும் பனானா போண்டா அப்படி இல்லைன்னா மைதா பலகாரம் இது மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன். பனானா மீதி நிறைய இருக்குது, ஆனால் நிறைய எண்ணெய் ஊற்றி வெறும் மைதா பலகாரம் தான் பண்ண முடியும். அதை அன்றைக்கி ஈவினிங்கே சாப்பிட்ணும், வேறு வழியே இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இது சூப்பரான ஆப்ஷன். இந்த மைதா மஃபின் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட மைதா பலகாரம் இல்லை மைதா போண்டா டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்கிறது. இந்த பனானா மஃபின் நான் பண்ணும்போது எடுத்த வீடியோ என்னோடய விலாகோடு சேர்ந்து போஸ்ட் ஆகிருக்கு. நீங்கள் அதை மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரிலேட்டட் வீடியோலையும் டேக் பண்ணுறேன். இந்த பனானா மஃபின் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் 1 வீக் வரைக்கும் வெளியில் வைக்கலாம். அந்த சாஃப்ட்னஸ் போகவே போகாது. 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அப்படியே இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ். இதை நீங்கள் இன்னும் கூட ஹெல்த்தியாக ஆகிறதுக்கு நீங்கள் வந்து மைதாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் ஆல்மண்ட் ஃப்ளோர் சேர்த்து நீங்கள் பண்ணலாம். மைதாவை விட ஆல்மண்ட் ஃப்ளோர் இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். நான் கேரட் கேக் பண்ண மாதிரியே. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.